Hi friends, welcome to Meena Samayal. Navaratri nudiya 9வது நாள் இன்னைக்கு சித்திதாத்ரி அப்படிங்கற தேவிக்கு வந்து உகந்தது அப்படினு சொல்லலாம். சித்திதாத்ரி அப்படிங்கற பேருக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படினு பாத்தீங்கன்னா ignorance நீக்கி அதாவது அறியாமையை நீக்கி நல்ல ஒரு கிளாரிட்டியான மைண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த அம்மனை வந்து நல்லபடியா வந்து நம்ம வழிபட்டு வந்தோம்னா சித்திதாத்ரி அம்மனுக்கு வந்து உகந்த கலர் அப்படிங்கிறது வந்து லைட் ப்ளூ. அதனால தான் நான் வந்து லைட் ப்ளூ சேலை கட்டியிருக்கேன். அதுக்கு அப்புறமா லைட் ப்ளூ பேங்கிள்ஸும் போட்டிருக்கேன். சித்திதாத்ரி அம்மனுக்கு வந்து நம்ம இன்னைக்கு நைவேத்தியமாக படைக்க போகிறது வந்து ரவால செய்கிற பலகாரங்கள். ரவையில் வந்து ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஸ்வீட் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரவா லட்டு, அதுக்கப்புறமா ரவா சீடை. ரவாவில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரவையை சாப்பிடும்போது இன்ஸ்டன்ட் எனர்ஜி, அதாவது எனர்ஜி வந்து பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க. ரவையில் வந்து ஒரு நல்ல டெக்ஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அந்த நெய்யில் வறுபடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சுவையான ரவா லட்டு அண்ட் ரவா சீடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரவா லட்டு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு ரவைக்கு வந்து ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு கப்பு துருவின தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், பொடியாக நறுக்கிய முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அண்ட் உலர்ந்த திராட்சை ஒரு டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இந்த ஒரு கப்பு தேங்காய் அப்படிங்கிறது வந்து 1.25 கப்பு தேங்காய் சேர்த்துக்கிட்டா கூட ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். அண்ட் இந்த தேங்காய் கூட அந்த ப்ரௌன் ஏரியா இருக்கும் இல்லையா, அது வந்து நான் சீவிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் வந்து துருவி வச்சுருக்கேன். நீங்கள் டைரெக்டாக வந்து துருவுறதா இருந்தால் அந்த ப்ரௌன் ஏரியாவை விட்டுட்டு ஒயிட்டை வந்து நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்டு வந்து நல்லா வெள்ளவெள்ளன்ட்டு இருக்கும். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ரவா லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பேன் வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணியாச்சு. முந்திரி அண்ட் திராட்சையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா முந்திரி பாதி செவந்தாச்சு. இப்போ வந்து உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த முந்திரி அண்ட் திராட்சை மிக்சரை இந்த ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அண்ட் இதே பவுலில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து ரவை சேர்த்துக்கலாம். ரவையோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்ல ரோஸ்டட் ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வந்து வறுத்த ரவை வந்து தான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். அந்த மாதிரி வறுத்த ரவை உங்களுக்கு வீட்லேயும் இருந்தது அப்படின்னா இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ரவையை வந்து டைரெக்டாக அதுலேயே சேர்த்துக்கலாம். ஸோ ரவை வந்து நல்லா வறுபட்டாச்சு, நல்ல ரோஸ்டட் ஸ்மெல் வந்தாச்சு. இப்போது இந்த ரவையை வந்து இதே பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சூடான ரவைக்குள்ளேயே வந்து இந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சூட்டோடு வந்து சர்க்கரை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ இப்போ இதே பேனில் இந்த மீதமுள்ள நெய் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இதுக்கு தேவைப்படாது. நெய் உருகினதுக்கு அப்புறமா இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது தேங்காயில் இருக்கிற அந்த ஃப்ரெஷ்னஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, லைட்டாக வந்து வறுபடும் போது நல்ல அரோமா வரும் தேங்காயிலேருந்து. அந்த அரோமாக்காக தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறோம். ரொம்ப வதக்குனா கூட கொப்பரை ஆகிடும். அந்த கொப்பரை ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் தேங்காய் வந்து ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டி அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வதக்குறோம். அண்ட் இந்த மாதிரி வதக்கும் போது கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் வந்து கிடைக்கும். அந்த காரணத்தினால தான் நம்ம இந்த மாதிரி வறுக்கிறது. ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வதக்கியாச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து சிம்மர் வச்சுக்கலாம். இந்த ரவா மிக்சரை வந்து இதில் இப்போ சேர்த்துக்கலாம். ரவா அண்ட் சர்க்கரை மிக்சர் இது வந்து நல்லா கிளறி விட்டுடலாம் சமமாக. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்டவ்வும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு வந்து அந்த தேங்காயோட சூடு அந்த ரவையும் சர்க்கரையும் வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும், அவ்வளோதான். அந்த ஒரு கான்செப்டுக்காக தான். ஸோ இதை நல்லா சமமாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலில் இந்த ரவா மிக்சரை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த கடாயிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணது வந்து அகலமான கடாய் நல்ல சமமாக மிக்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான். ஸோ நம்ம வந்து இந்த பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் அது வந்து சேர்த்தாச்சு. இந்த பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற ஸ்டெப் வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும் நம்மளுடைய ரவா லட்டு. அதுக்கப்புறமா பிடிக்க வரும் அண்ட் ரவையும் கொஞ்சம் ஊறும்.
இந்த பர்டிகுலர் ரவா லட்டு ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். இது வந்து எங்கள் அம்மா வீட்டு ரெசிபி. இன்ஃபேக்ட் இது வந்து அப்படியே என்னுடைய பெரியம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, ஜோதி பெரியம்மா அப்படின்ட்டு. நேற்று தான் அவங்கக்கிட்ட ஃபோன் பேசினேன். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அபவுட் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணணும், எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும், எப்படி வந்து இது வந்து இந்த மாதிரி நான் அழுத்தி விடுறேன் இல்லையா, இந்த மாதிரி அமுத்தி விடுறது, எவ்வளோ நேரம் ஸ்டாண்டிங் டைம் கொடுக்கணும், டெக்ஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு டீட்டெயிலுமே அவங்க வந்து ரொம்ப அழகாக பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ thank you so much பெரியம்மா for teaching this recipe. ஸோ இது வந்து குறைஞ்சது ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும். இந்த 20 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் டைம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நம்ம அந்த ஒரு ounce ஆஃப் மில்க் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மில்க் வந்து அந்த ரவை வந்து நல்லா ஊறுறதுக்கும் பைண்ட் ஆகிறதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறமா லட்டு பிடிக்கும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால தான் இதை மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்டாண்டிங் டைம் கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய ரவா லட்டு மிக்சர் வந்து ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸாக வந்து நல்லா ஊறிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம். நல்லா பாருங்கள், பேக்டாக இருக்குது. நல்லா உருண்டை பிடிக்க வருது பாருங்கள். சி, அந்த மாதிரி 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது வந்து செட்டிங் டைம் கொடுத்தா தான் லட்டு ஷேப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். எல்லா லட்டுஸும் ஒரே மாதிரி ஷேப் பண்ணோம்னா பார்க்க அழகாக இருக்கும். அவுட்டர் வந்து கொஞ்சம் டஃப்பாகவும், உள்ளே நம்ம சாப்பிட வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும் இந்த ரவா லட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ஃபுல் மிக்சரை வந்து லட்டூஸாக ஷேப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நம்ம எல்லா லட்டூஸும் இப்போது ஷேப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸி ரவா லட்டு இஸ் ரெடி. ரவா சீடை செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு ரவைக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா விழுது, ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு டேபிள் ஸ்பூன் சாஃப்ட் பட்டர், தேவையான அளவு உப்பு. ஸோ அவ்வளோதான் தேவையான பொருட்கள். ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ரவா சீடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுலில் நம்ம இந்த ரவையை சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சை ரவை, வறுத்த ரவை கிடையாது. அண்ட் உடச்ச கடலை மாவு சேர்க்குறது வந்து நல்ல மொறுபொருன்னு கிரன்ச்சியாக வரதுக்காக. வெள்ளை எள்ளு, பச்சை மிளகா விழுது, இது வந்து நல்ல காரசாரமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து காய்ச்சின எண்ணெய் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அண்ட் துருவின தேங்காய், அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு. முதல்ல இந்த பச்சை மிளகா விழுது, பட்டர் இதெல்லாம் வந்து ஒன்றா பைண்ட் ஆகிற மாதிரி நம்ம கையில் பெசரி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து சமமாக மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட் டோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி டோ கன்சிஸ்டன்சி அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சீடை அப்படிங்கிறது வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்ட போகிறோம். இது ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இது கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காய்ச்சிற டைமே போதுமானது. ரொம்ப ஊறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ரவா வந்து அந்த 5 மினிட்ஸ் ஊறுறதே போதும். அப்போ தான் வந்து சீடை வந்து நல்லா க்ரன்ச்சியாக வரும். நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து எந்த பதம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம். மீன்வைல் ஒரு பேனில் வந்து நம்ம எண்ணெயை காய்ச்சிடலாம். 5 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் முடிஞ்சாச்சு. எண்ணெயும் சைமல்டேனியஸாக காஞ்சிட்ருக்கு. மீன்வைல் நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நெய்யால் தடவிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு, ஏன்னா கிரீஸ் பண்ணும்போது தான் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாட்டமாக இருக்கும். இந்த மாதிரி சீடை செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நேரம் இல்லை, இந்த மாதிரி சீடை வந்து செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கும்போது இந்த சைஸில் நீங்கள் உருட்டி கூட இந்த மாதிரி தட்டையாக கூட நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணிடலாம். எனிவேஸ், ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நேரம் இல்லைன்னா மட்டும் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஃபுல் மாவு வந்து இந்த மாதிரி சீடையாட்டம் நான் வந்து ஷேப் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ எல்லா சீடையும் ஷேப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எண்ணெயும் சைமல்டேனியஸாக ஹீட் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வறுத்தெடுத்துடலாம். ஸோ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போ கேர்ஃபுல்லாக இந்த சீடையை வந்து இதில் ட்ராப் பண்ணிடலாம். அண்ட் எண்ணெயில் ட்ராப் பண்ணும்போது சென்டரில் போடக்கூடாது, சைட்லேருந்து ஸ்லோவாக போடணும். அண்ட் ஃப்ளேம் வந்து மாட்ரேட்லேயே வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம்.
நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சீடை வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்தாச்சு, சத்தமும் அடங்கியாச்சு. ஸோ இட் இஸ் டைம் ஃபார் அஸ் டு ரிமூவ். ரொம்ப க்ரன்ச்சியாக முறுமுறுன்ட்டு இருக்கும். ஸோ our Rava Seedai is ready. ஸோ நவராத்திரியினுடைய 9வது நாள் சித்திதாத்ரி அம்மனுக்கு வந்து நம்ம நைவேத்தியமாக ரவா லட்டு அண்ட் ரவா சீடை வந்து செஞ்சு படைச்சோம் இல்லையா? ஸோ இந்த 2 ரெசிபிஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நவராத்திரி வந்து நான் 9 இன்க்ரீடியன்ட் செலக்ட் பண்ணி அதில் 9 ஸ்வீட் அண்ட் 9 காரம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே அப்படின்னு ஒரு கான்செப்டாக எடுத்து தான் நான் உங்களுக்கு வந்து அட்வான்ஸாக வந்து நான் செஞ்சு ஷூட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சமையலில் வந்து பிகினர்ஸாக இருக்கும் போதோ இல்லை என்ன செய்கிறது, ஏதாவது ஒன்று செய்யணும், ஆனால் என்ன செய்கிறது அப்படின்ட்டு சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 9 ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நவராத்திரி. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.